என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, யார் மனத்தையும் புண்படுத்துவதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எதற்கு வீட்டோட மாப்பிள்ளை? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். எதனா ஒண்ணு எங்க அப்பா கிட்ட கேக்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, குடுப்பானான்னு பாக்கலாம். இப்ப நான் வச்சிருது ஒரே ஒரு பொண்ணு தான். இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லுவேனா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளை அனுப்பிடலாமா? கண்டிப்பா. கேவலம். கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க? இல்ல சார், புஷ் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் சார். அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. முதல்ல கடைக்கு போக முடியாம மாப்பிள்ளையா போறேன், இப்ப மாத்திரை வாங்குறதுக்கா மாப்பிள்ளையா போறேன். பட் சொசைட்டில 4 பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையா வாழ விரும்புறோம். என்னதான் பொண்ணு கிடைக்கலனாலும் இந்த லெவலுக்கு போவீங்க? எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இவங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலிய வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. நம்முடைய பிராண்ட வந்து நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணணும். இல்ல இப்ப இங்க பிராண்டா மாப்பிள்ளையா? பிராண்ட் வித் மாப்பிள்ளை சார். ₹1 சாக்லேட் 10 கொடுங்க. எவ்வளவு? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. வீட்டோடு மாப்பிள்ளையாக போகலாம், அது தவறில்லை. அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். வீட்டோடு மாப்பிள்ளையா போக கூடாது, அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, அது நல்லதில்ல. அப்போ நீ என்ன நினைக்கிறேன்? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? ஏன் வீட்டோட மாப்பிள்ளை அப்படி எதிர்பார்க்கணும்? வீட்டோட தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? முட்டாளுங்க தாண்டா, யோசிக்காம சொன்னதை மட்டும் செய்வாங்க. அந்த கொரோனா பீரியட்ல மார்ச்ல இருந்து இது வரைக்கும் சேர்ந்தே இருந்து பழகிட்டோம் நாங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு, காலேஜ் போறோன்னே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. இல்லாதது ரொம்ப வெறுமையா இருந்தது. இந்த தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. அப்ப நான் வந்து நினைச்சேன், உண்மையில நம்ம எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சாவு சாவும்ல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல. அதனால வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாக்கணும். ஒரு நாள் பிரிவே தாங்கிறது சிரமமா இருக்கு. அப்ப நீண்ட பிரிவுங்கிறதெல்லாம் கஷ்டம். எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அப்பா வந்து ரொம்ப செல்லம். காலையில எந்திரிச்சா அப்பாவை தான் பாப்பா. இத பாத்துட்டு போல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது குழந்தையாடிது. குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கேன். எதனா ஒண்ணு எங்க அப்பா கிட்ட கேக்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஆண்டவன் எனக்கு வேண்டிய அளவு கொடுத்துருக்கான். ஆண்டவன் உனக்கு சொந்தக்காரனா? எதுவா இருந்தாலும் கேக்குறேன், எதுவா இருந்தாலும் சொல்றேன். இல்ல நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்கம்மா நீங்க. ஆனா அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, குடுப்பானான்னு பாக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா அப்பாட்ட சொல்றத வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவரால பேசவே முடியாதுல்ல ஹஸ்பண்டால. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. அவரால பேசவே முடியாதுல்ல ஹஸ்பண்டால. நான் சொன்னா கூட அப்பா அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இப்ப நான் என் பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. மாட்டினாடா மானஸ்த. அதனாலதான் நான் சொல்றேன், அது எனக்கு வெளியவே போகாதுல்ல. நான் செய்ய வேண்டிய நான் சொல்றேன். அப்ப ஏன் எங்களை எல்லாம் ஒரு பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பைத்தியக்கார பயிலுக்கு மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிந்தனை திறனற்றவன், அவங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போவாதுன்னு நேராவும் சொல்லலாம். இதுக்கு பேரு காதல் இளமச்சி கால்குலேஷன். சார் ஏர்ன் பண்ணி வச்சிடறாங்க சார். நம்ம புள்ளையும் வெளியே போக கூடாது, நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம புள்ளையும் வெளியே போக கூடாது, நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார். அதனால வீட்டோட மாப்பிள்ளையா கேக்குறாங்க சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏன் வீட்டோடு மாப்பிள்ளை தேவை? எங்க அப்பா வந்து ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க. மொத்த பேரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்து விடுவேன். இப்ப வீடு பக்கத்துலயே கடை இருக்கு. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கடை. ஆனா வந்து இறங்கி போக மாட்டேன், ஏன்னா கால் வலிக்கும். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். உடனே அப்பா கால் பண்ணி ரொம்ப தூரம் இருப்பாங்க ஆபீஸ்ல, அங்க இருந்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அதுவும் வந்து பேக்ல தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வீடு. நாசமா போனவளே, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்க வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இப்ப இதுக்கும் வீட்டோட மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்களான்னு தெரியல. நல்லா பாத்து போவோமா, வேற நல்லா பாத்து போவோமா. சோபி நடக்கும் போது ஒரு கால் தயாரில போகாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். என் பொண்ணுதான் அவ.
அது மொத்தம் இங்க சோம்பேறியா வளர்ந்துட்டா போற இடத்துலயும் அதே மாதிரி இருக்கணும், இருக்க முடியாது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இங்க அப்பா கிட்ட இப்ப கூட 12 மணி வரலும் தூங்கினா கூட என்ன எழுப்ப வேணாம்னு சொல்லிடுவாரு. ஏன் அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போது தான் மாப்பிள எனக்கு இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்ட்ட இருந்தது. நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். டெய்லி அவர் ஆபீஸ் கிளம்புன பிறகுதான் எழுப்புவேன். ஏசி பாக்ஸ் மேல காக்கா உட்காந்து அதை போய் விரட்டி விட்டு வருவாரு. ஏன்னா அந்த சத்தத்துல புள்ள எழுந்துருமா. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். அதாவது அப்பா கூட இருந்தா வீட்டோட மாப்பிள்ளையா ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஒண்ணு புருஷன் மிக்சர் பாத்தியா? சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு செகண்ட் தான் அமையும். கடைசி வரைக்கும் நான் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம். அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கல்ல வீட்டுலனா. ஓ இங்க இருக்கா வைத்தல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு. கிளம்பு கிளம்பு. அது ஒண்ணு. இவங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலிய வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து நான் எப்படி சமாளிக்கிறது? என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. அப்ப அம்மாக்கு வேலை அதிகமாகுதுலாமா? நீங்க சௌரியமா இருக்கிறத பத்தி முன்னே பாக்குறீங்களே. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். நான் கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். கொஞ்சம் இல்ல நிறையவே யோசிக்கிறோமா? கொஞ்சம் இல்ல. இந்த இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்காரு பாருங்க அவரு. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம் பொறுமைக்காரங்க. இப்ப அம்மா வீட்டுலனா சில டைம் உடம்பு முடியலனா கூட அம்மாட்ட செய்ய முடியலமா அப்படி இப்படி சொல்லிடலாம். இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல உன்னால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு உடம்பு முடியல, நாங்க 2 பேர் இருக்கோம்னா அவரை ஹோட்டல்ல வாங்கி சொல்லிட்டு நான் படுத்துன்னு இருப்பேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். 2 மரும் புள்ளைய வீட்டுல வச்சு நான் தூங்க முடியுமா சொல்லு? தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே உனக்கு சொல்லுமா. இப்போ உங்க ஒண்ணு பேசுனதுல இருந்து என்னால சொல்ல முடியும். நிச்சயமா அவங்க பெருசா வீட்டு வேலைகள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாளைக்கு மருமக வந்தா இதுங்கள்ட்டயாவது கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்லலாம். அவரு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஓடி போய் டீ தான் போட வேண்டியிருக்கும். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன். ஓசி குடிக்கலைற 2 மகள்ன்றதுல அட்லீஸ்ட் ஒரு மகளாகிலும் நான் கண்டிப்பா வீட்டோட வச்சுப்பேன். இப்ப இது 2 பொண்ணுக்கும் பிரச்சனை ஆகும்ல. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி எப்படி அப்படி? அவதான் பிடிக்குமா என்ன பிடிக்காதான்னு கேட்பாங்க. வர மரும் புள்ள அந்த மரும் புள்ள தான் உங்க அப்பாக்கு வசதியான்னு கேட்பாங்க. அப்படிங்களா? நீங்க 2 பேரும் என் கண்ணுங்க மாதிரி. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைச்சவனும் இல்ல சளைச்சவனும் இல்ல. 2 பேரும் எங்கன்னா ஒரு வாரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு, இன்னொரு வாரம் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? ஒரு வீட்டுல 2 பேரும் சிந்திக்க கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். இதுவரையிலையும் 2 பேரையும் வீட்டோட வச்சிருக்கணும்ன்றதுதான் சார் என்னோட முடிவு. ஆனா இப்போ அவங்க சொல்றதுனால அதை தெருவுல வேணா வைக்கலாம். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. பக்கத்துல 4 வீடு தள்ளி வச்சு கூப்பிட்டுக்கிறேன். அப்போ முதல்ல அங்கிருந்து எழுந்து இங்க பக்கத்துல வந்து உட்காரணும். பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. நீங்க இந்த தெரு ஐடியாவை எங்கேருந்து பிடிச்சீங்க? இப்போதான் சார் ஸ்பாட்ல பிடிச்சதுதானா? மகாபாரதத்துல பத்மயுகம் அமைச்சு சிக்க வச்சது மாதிரி என்ன சிக்க வைக்க பாத்தில்ல, இப்ப உன்ன சிக்க வச்சிட்டல, அதாலே வர்க்கிஸ். ஏன் வீட்டோட மாப்பிள்ளை வேண்டும்? இப்போ மாமியார் வீட்டு சைடுல போயிட்டேன்னா எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். எங்க அம்மா வந்து என்ன வந்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் சடனா போய் இது டக்குன்னு இல்லடா போய் டக்குன்னு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுவா மாமியார் வீட்டுல இருக்கும்போது நம்மள வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணி எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க? இல்ல சார் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் சார். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஏமா பையனை அடிக்கடி கடைக்கு அனுப்புறீங்களா? அவனுக்கு ஒரு தாட் அப்படி இருக்குது. பொண்ணு பசங்க இல்லாத வீட்டுக்கு போனா நான் பையனா இருந்து பாத்துப்பேன். பட் சொசைட்டில 4 பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையா வாழ விரும்புறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட 25 வருஷமா இருந்துட்டேன். நான் அதுக்கு அப்புறம் அவங்கள போய் நான் பாத்துக்கிறேன். ஹாலிடே ஆர் வொர்க்கிங் டே, சண்டே டு சாட்டர்டே, எனி டே எனி டைம் ஐ அம் ரெடி. அப்படி இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்ல இருந்து என்ன வந்து மாமியார் வீட்ல இருந்து நான் சடனா என் வீட்டுல போனா கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. உன் ஃபியூச்சர் கூட உன்னால பாத்துக்க முடியலன்னா நீ எல்லாம் வெறும் போனா லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. இதே என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா என் வீட்டுல கேட்பாங்க என்ன நீ அடிக்கடி அங்க போயிட்டு இருக்க? ஆக்சுவலா நீங்க பிரச்சனைங்கிறாப்ல. தயவு செஞ்சு போயிடு. இந்தமா எங்க இனிமே இங்க வரவானா சொல்லு. அவ்வளவுதான். சுத்தி அதாவது கடைக்கு போய் சொல்லுவீங்க அவரை. அவர் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டு போனோம்னா ஏன்னு கேட்பீங்க. கேட்பாங்க. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது.
புரியுதா? அப்ப இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம்னா நான் அங்கேயே போய் இருந்துட்டேன்னா எந்த கேள்வி வராது, அதுக்காக போறேங்கிறாப்ல. ஆமா தம்பி, கடைசி வரைக்கும் சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். அப்படி இல்லைங்க சார், அவன் இப்ப சொல்றான். ஆனா அவன் மைண்ட் செட் எப்பவுமே ஒரு பையன் இல்லாத வீட்டுக்கு பையனா போகணும். அங்க எல்லாத்துக்குமே தெரியும் பக்கத்துல. உங்க வீட்டுல எத்தனை பசங்க? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. இப்ப நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இந்த வீட்டுல இப்ப பையன் இருக்காது. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். அம்மா கூப்பிட்டோன்னே வராதுக்கு தான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என் மாமியார் வீட்டுல வந்து ஒரு 2 பொண்ணுன்னு வச்சுக்கோங்க சார். சிம்பிளா 2 பொண்ணு இருக்காங்கன்னா என்ன நாமினேஷன் தாக்கலா? நீ டெபாசிட் இழக்க போறது உறுதியில. சோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க சார். நான் என் வீட்டு சைடுல எங்க அம்மாக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பசங்க சைடுல அதிகம் சார். ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டானுங்களா? இப்போ நைட்ல ஒரு எமர்ஜென்சினா கூட ஏங்க உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கணும், நீங்க போய் மாமனார் மாமியாரை பாத்துப்பீங்களா? மன்னா என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? மாமனார் மாமியான்னு சொல்லு சார். இப்போ ஒரு எமர்ஜென்சிங்கும் போது மாமனார் மாமியார் கான்செப்டை விட பக்கத்துல 2 பொண்ணு இருக்கிற இடத்துல டக்கு குயிக்கா போய் பார்க்கலாம் நம்ம. ஐயா, இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஒரு வீடு, அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, இது அங்கவை, இது சங்கவை. அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த நேரம் மாத்திரை வாங்க ஆள் இல்ல. நான் மாப்பிள்ளையா போறேன். முதல்ல கடைக்கு போக முடியாம மாப்பிள்ளையா போறேன். இப்ப மாத்திரை வாங்குறதுக்காக மாப்பிள்ளையா போறேன். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. என்னதான் பொண்ணு கிடைக்கிறனால இந்த லெவலுக்காடா போவீங்க? எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஃபைன், எதற்கு வீட்டோட மாப்பிள்ளை? ஏன் உங்க வீட்ல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? ஏய் கிழவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. பொண்ணை பிரிய முடியாம 21 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. சரி நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு பொண்ணுக்கு. இருந்தாலும் இப்ப அவ அங்க இருக்கும்போது எங்களால சாப்பிட்ட மாதிரியும் இல்ல, ஒரு சமையல் பண்ண மாதிரியும் இல்ல. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. பாவம் நல்லாதான் இருக்கா, இருந்தாலும் எங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. இவர் யாரு? அம்மா சார். இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்பிடலாமா? கண்டிப்பா. கேவலம். விஷம் குடிச்சு சாகலாம் இல்ல தூக்குல தொங்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி இருந்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி தானே சார் அவங்களும் ஏமா நினைப்பாங்க. உங்க பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியல, உங்க பையனை பட்டு பிரிஞ்சிருப்பீங்களா? அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போகும்போது இப்ப அவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க. நம்ம பையனுக்கு பொண்ணு குடுக்கறவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க. உங்க அம்மா ஐடியா என்னப்பா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். ஒரு நல்ல இடம் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன். ஏன்னா இப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம், இனிமே அந்த கஷ்டப்பட மாட்டேன். புரியுது. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போனானா அவன் நல்லா இருப்பான். இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார். என் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் இதுக்கு உடன்பாடே கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. எனக்கு வந்து நீங்க மகனா தானே வரீங்க, நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா, பொழைச்சுக்கலாம். கூப்பிடுறா பாடுறா போடா. உங்க இடத்துக்கு வந்துட்டோம்னா எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஏன் அந்த ஃப்ரீடம் இருக்காதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ உங்க அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. உங்க பையன் பொண்ணு, இப்ப நான் வச்சிருக்க ஒரே ஒரு பொண்ணு தான். இப்ப 2 பேர் இருந்து அவங்க பொண்ணை கொடுத்துட்டு ஃபீல் பண்ணி இப்ப பையனே நான் வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன்றாங்க. வலைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இப்ப அவங்களோட மனப்பக்குவத்தை என்ன நினைக்கிறாங்க? அவங்க வந்து கொடுக்கற மைண்ட் செட்ல இருக்காங்க தவிர கண்டிப்பான்னு சொல்லல சார். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே சார். அததான் சார் நான் சொல்றேன். இப்ப என் பையன் வந்து புடிவாதமா கேக்குறான் என்கிட்ட, எனக்கு கார் வேணும்னு கேக்குறான் என் பையன் இருந்தா. இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லுவேனா? நீ என்ன பிரெயின் வாஷ் பண்றேன்னு பச்சையா தெரியுது. என்ன மேட்டர்னு சொல்லு. அது எதுக்கு சார் உங்ககிட்ட வந்து கேட்கணும் சார்? நான் தான் நீ என்கிட்ட வந்தீங்கனால நானே உங்களுக்கு செய்ய ரெடியா இருக்கேன். நீங்க அந்த மாதிரி பிரிக்கிறீங்க. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, குடுப்பானான்னு பாக்கலாம். சொல்றாருன்னா நான் ஏன் உங்கள்ட்ட கேட்கணும்னு அவர் முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். அங்க மட்டும் எப்படி உங்களால வந்து பிரைவசியோட இதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அதுக்கு நாங்க வந்து உங்க கையில கொடுக்க போறோங்க. நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. அது உங்க பிசினஸ். இப்ப கூட நீங்க சொல்றீங்க எங்க பிசினஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்காதா? இந்த உலகத்துல உருப்படாதவங்கன்னு யாருமே கிடையாது.
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நாங்க ஏன்னா ஒரு சுயமா சம்பாதிச்சு நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்க சுயமா பண்ணிக்கலாங்க. இதுல என்னங்க இருக்கு உங்களுக்கு? தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எனக்கு இப்ப வரப்போற ஹஸ்பண்ட், நான் இப்ப நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறேன், அவங்க வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ட்ரெஸ் கோட் போடக்கூடாது, அந்த மாதிரி வந்து எனக்கு ரூல்ஸ் போடுவாங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். இப்ப என் வீட்டுல இருந்தா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். 24 மணி நேரம் கிழிஞ்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஆமாண்ணே, நல்ல சிலிண்டருக்கு துணி சுத்து நாப்பல இருக்கு. நான் நினைக்கிறத நான் பண்ண முடியும். நைட் நான் வெளியில போக முடியும். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்கேஸ் நான் வந்து இப்ப மாமியார் வீட்டுல இருக்கேன்னா, மருமக ஏன் இப்ப அந்த டைம் போறா, ஏன் வேலைக்கு போறா? நான் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. யாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. சோ அவளுடைய குணத்துக்கும் அவளுடைய இதுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம மாப்பிள்ளையை பார்க்க போறோம். பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ, அதை வாயால சொல்ல முடியல, எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும்னு கிடையாது. லைக் அவங்க இங்க வரலாம், நாங்க தனியா கூட போகலாம். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? இல்ல, அப்படி அலோ பண்ணாம நீங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்க எதுக்கு போகணும்? ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா, நடத்துங்க நடத்துங்க. எல்லா மாப்பிள்ளை பொண்ணுங்க டவுரி கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து 20 பவுண்டு செயின், ஒரு காரு, கொஞ்சம் வீடு. குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். மாப்பிள்ளை அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருந்தா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணு சார். நான் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளைய வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும். வர்ற மருமகனும் நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்து, நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்போது சொன்னையே. அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். தொழில் இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா தான் அதை எடுத்து செய்வாரு. பொண்ணையே நம்ம அவங்களை நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் கொடுக்கறனால என்ன சார் தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக முடியாது. என்னோட எஸ்டாப்ளிஷ் என் பாரம்பரியம், என் பாரம்பரியத்துக்கு இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. இன்னொருத்தர் கிடையாது, உங்களோட பொண்ணு கொடுக்கற கணவர். ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. அதுக்கு அவங்க சொல்றது எப்படின்னா, வெளியில குடுக்கலான்னு சொல்றாங்க. நாங்க வீட்டோட மருமகனாக இருந்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேக்குறேன் நானும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதுல ஏன் ஷாரும் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா சார், எங்களுடைய பிராண்ட் அதுல இருக்கணும் சார். அதை சார்ந்து மத்த சந்ததியினருக்கு எங்களால குட்டி கொடுக்க முடியாது சார். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. இன்னொரு விஷயம், இப்ப நமக்கு பையன் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு நேமுக்காக அனுப்புவோமா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. கண்டிப்பா நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் சார். எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, நாங்க அனுப்ப மாட்டோம். அப்ப எப்படி சார் இந்த எதிர்பார்ப்புக்கு நியாயமானது? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. உறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. நமக்கு நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியான பையன், நம்மளுடைய பிசினஸ பார்க்கக்கூடிய பையனாக பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வீட்டுக்கு மருமகனா கொண்டு வந்து நம்முடைய பிராண்டை வந்து நீங்க சொல்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இப்ப இங்க பிராண்டா மாப்பிள்ளையா? பிராண்ட் வித் மாப்பிள்ளை சார். அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். பிராண்டா மாப்பிள்ளையா? பிராண்ட் வித் மாப்பிள்ளை சார். சார் அது கிடையாது சார், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நான் வந்து என் தொழில் அவங்க மூலம் கொடுக்கறப்போ என்னோட பிராண்ட் கரெக்டா இருக்குங்கிறதுக்கு என்ன சார் கேரண்டி கொடுப்பீங்க? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சார் மாப்பிள்ளைங்கிறதே அப்பாற்பட்டது. நம்ம பொண்ணை நம்பி தான் சார் அதை கொடுக்க போறோம். நம்ம பொண்ணை வச்சுதான் அவங்க ரன் பண்ண போறாங்க. நீங்க பிச்சைக்கார ஃபேமிலி தான்டா, ஆனா எங்க மாமா பிச்சை எடுத்தவரு. இந்த மாதிரி அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து எடுத்தவரு. மருமகனே சீன்ல வேண்டாம். நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த பிசினஸ் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க போறீங்க. அத உங்க பொண்ணு பத்திரமா வச்சு உங்க பிராண்ட காப்பாத்தாதா? ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணீங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா. ஏன் அந்த ஆங்கிளுக்கு நீங்க யோசிக்கவே இல்ல? நீங்க என்ன பண்றீங்க? மருமகன் காப்பாத்தலாம், மருமகன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. வராத மருமகன் இங்க எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரு இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன், நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன்.
இல்லன்னா ஒரு 45 டேஸ் வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். ஆனா உங்க மகளை உங்களுக்கு தெரியும்ல, உங்க மகள் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா இந்த பரம்பரை பிராண்ட் வேல்யூவை அந்த பொண்ணு காப்பாத்துவாங்களா மாட்டாங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்மகன் செய்யறது வந்து பெண்மகள் வந்து எப்படி கொண்டு போறாங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல சார். இது வந்து தவறான கருத்து சார். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. அவர் சொல்ற அந்த தொழில் ஸ்தாபனத்தை வந்து ஒரு ஆண்மகன் எப்படி நடத்துவானோ. ஒரு ரூபா சாக்லேட் 10 கொடுங்க. 7 8 9 10 எவ்வளவு? அந்த அளவுக்கு ஆண்மகன் இல்லாத ஒரு பெத்தவங்க வந்து பெண்ணை வளர்க்கணும் சார். பேச்சுக்கு நல்லா இருக்கு சார். தொழிலை பொறுத்த வரைக்கும் மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபா சார். 100 ரூபா. ஆண்கள் செய்யற முனைப்போட வந்து பெண்கள் வந்து செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லல சார். தெரியல. இருந்தாலும் ஆண்கள் கையில கொடுக்கறப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்பலாம் சார். நம்ம இதுல 1000 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 500 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுல 50s 20s 10s 5s எல்லாம் வச்சுக்கலாம். அந்த தொழிலுக்காக நம்ம வீட்டுக்கு மருமக வரணும்னு நினைக்கிறது தவறான கருத்து. இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். சார் அதுதான் சார். இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொழுது சில சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் பொழுது கண்டிப்பா அது நமக்கு தெரிய வரும் சார். உடனே நமக்கு தெரியும், அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோஸ் வந்து நம்ம அது அவங்களுடைய பிரைவசி. ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறவனா? அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. உங்க பொண்ணுகிட்ட அந்த பிசினஸ் கொடுத்தா அவங்க எப்படி நடத்துவாங்க? கிறுகிறுன்னு வருது. ஒரு சோடா ஒண்ணு கொடு. நிரல்லே நசிக்கி உடைக்கிறா. ஒரு தொழிலை பாத்துக்கிறதுக்கான தோதோட ஒரு மாப்பிள்ளை பாக்குறதுங்கிறத அவங்களுக்கு அதுல ஒப்புதல் இல்ல போல். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.